வங்கி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இது வந்து 13ஆம் தேதி ரூரல் பேங்க் பிஓவில் கேட்ட இன்டர்வியூ. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து டைப் ஆஃப் சாயிலை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஸ்கீம், அக்ரிகல்ச்சரில் என்னென்ன ட்ரோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் கிராஸ் வேல்யூனா என்ன, ஆர்ஆர்பியுடைய ஸ்கீம், ரீஜனல் ரூரல் பேங்குடைய ஸ்கீம் என்னெல்லாம் இருக்குது, அப்புறம் நேட்டிவ் கிராப்ஸ்னால் என்ன, நேட்டிவ் பிளேஸை பற்றி கேட்டிருக்காங்க, அப்புறம் ஹாபி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. இது கேண்டிடேட் 1. அடுத்த ஆள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, டபுள் ஃபார்மர் இன்கம்னா என்ன, அப்புறம் நபார்டுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹாபி என்ன இருக்குது, இந்த ஹாபி வந்து உங்களுக்கு ஹவு டு சப்போர்ட் இன் பேங்கிங் செக்டார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து டோர் ஸ்டெப் பேங்கிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க படித்த யூனிவர்சிட்டியை வச்சு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹார்டிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ, அப்புறம் ஃபேமிலி பற்றி கேட்டிருக்காங்க. பிளான்டேஷன் கிராப்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சரை பற்றி கேட்டிருக்காங்க. இது அக்ரி ஸ்டூடெண்ட்டு. கோகனட் டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கோகனட் ட்ரீக்கும் இன்னொரு கோகனட் ட்ரீக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சரை பற்றி கேட்டிருக்காங்க. பேங்கிங் ஆம்பட்ஸ்மெண்ட் ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. போகிறவங்க செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ரெக்டிஃபிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. பேசிக் தியரம் ஆஃப் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் பற்றி கேட்டிருக்காங்க. நெப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கு என்ன ரிலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபினான்சியல் ரிலேஷன் இன்க்ளூஷனை பற்றி கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. 8 செக்டார் இருக்குது, அந்த செக்டாரை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் பர்ஃபார்மிங் அசட்டை பற்றி கேட்டிருக்காங்க. அதோட டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்விஃப்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. நபார்டு ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷன் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அப்புறம் பேங்கிங்கில் ஏதாவது 2 ஸ்கீமை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்பிடன் ரைஸை பற்றி கேட்டிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷனை பற்றி கேட்டிருக்காங்க. பர்போஸ் ஆஃப் த ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்குடைய பர்போஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பிஜி முடித்த பிறகு, ஏன்னா ஃப்ரம் வேர் டிட் யூ கம்ப்ளீட் யுவர் பிஜி முடித்த பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இது எக்கனாமிக் ஸ்டூடெண்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ரோ எக்கனாமிக்கும் மைக்ரோ எக்கனாமிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கீன்ஸ் தியரி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் கீன்ஸ் தியரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பற்றி, இன்ஃப்ளேஷன் ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு வந்து நார்மலாக இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது வந்து 4% கூடலாம், +or-2. அப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு 102லேருந்து 106க்குள்ளே இருக்கலாம். இதுதான் ரெக்கமெண்டேஷன். உர்ஜித் பட்டேல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா ஆனால் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 6.21 இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கு. அப்போ நார்மலாக இருக்கக்கூடியது 102லேருந்து 106 இருக்கலாம். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6.21 போது 106 தாண்டி போயிட்டு. இதான் ஒரு 4 நாளாக பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி எழுதிட்டு இருக்காங்க, எல்லா பேப்பர்லையும் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரேட்டு கூடியிருந்தால மாதம் கணக்கெடுப்பாங்க. 2 இன்ஃப்ளேஷன் பார்ப்பாங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸையும் பார்ப்பாங்க, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் பார்ப்பாங்க. அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்க்குறதுலேருந்து 6.2 இருக்குது. கிட்டத்தட்ட 14 மாதம் கழிச்சு இப்போ தான் கூடியிருக்கு. இப்போ இதுதான் இன்றைக்கி வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்குது. அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்காங்க, ஸ்டாக்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன்னா தெரியும், மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ், அட் த சேம் டைம் மணி வேல்யூ டிக்ரீஸ், ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ். ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்போ ஒரு இன்ஃப்ளேஷனில் போகும்போது ஜிடிபி க்ரோத் ஆகும், ஏன்னா விலைவாசி கூடும். ஸ்டாக்ஃப்ளேஷனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேக்க நிலை பணவீக்கம் அப்படிம்பாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா தேக்க நிலை பணவீக்கம்பாங்க. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா விலைவாசி கூடும். ஏன்னா இதில் என்னென்னா ஒரு இன்ஃப்ளேஷனில் ஒரு கண்ட்ரி போகுதுன்னா வேலை வாய்ப்பும் கூட தான் செய்யும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் க்ரோத் ஆகும். ஏன்னா எல்லார் கையிலையும் பணம் இருக்கும், அந்த பணத்தை வந்து செலவழிப்பாங்க. செலவழிக்க ஏதோ ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அங்கே ஈடுபாட்டில் இருக்கும். அப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ங்கிறது யாருக்கோ ஒரு ஆளுக்கு வேலை கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஸ்டாக்ஃப்ளேஷனில் என்ன இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா விலைவாசி கூடும், ஏன்னா மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்கும். அதாவது அந்த எக்கனாமியுடைய ஜிடிபி என்னச்சுன்னா குறையும். அப்போ இது நடக்குமா சார்? மணி சர்க்குலேஷன் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக வேலைவாய்ப்பு கூட தான் செய்யும், ஜிடிபியும் பூமாக தான் ஆகும். அப்போ இது நடக்குமான்னு சொன்னால் சில சூழ்நிலையில் நடக்கலாம்.
அதான் தேக்க நிலை பணவீக்கம். எப்போ சார் நடக்கலாம் கேட்டால், இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக ஒரு 5 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மாதம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அப்போ ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ். சானிடேஷன் 50 ரூபாய்க்கு விற்க வேண்டியது 400 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. அப்போ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ். ஆனால் எல்லாரும் முடங்கி வீட்டில் தான் இருக்காங்க, வேலை வாய்ப்பு கிடையாம தான் இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல ஸ்டாக்ஃப்ளேஷன். டிஃப்ளேஷன்னா பண வாட்டம். ஏன்னா மணி சர்க்குலேஷன் டிக்ரீஸ், அட் த சேம் டைம் மணி வேல்யூ இன்க்ரீஸ். ஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்போ இதுக்கு தான், இந்த ரெண்டுக்கு தான் என்ன செய்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தான் ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்னால இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கரண்டில் நியூஸ் பேப்பர் வர்றதுனால. அடுத்த கொஸ்டின், ஒய் டு யூ வாண்ட் டு ஜாயின் ஆர்ஆர்பி? இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த கொஸ்டின் தான். ஆர்ஆர்பியில் ஏன் ஜாயின் பண்ணுறீங்க? ஐபிபிஎஸ் ஜாயின் பண்ண மாட்டீங்களா? ஸ்டேட் பேங்க் ஜாயின் பண்ண, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது, வாட் ஆர் த பேசல் நார்ம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஹவு many ஆர்ஆர்பி ஆர் தான் இந்தியா? இந்தியாவில் எத்தனை ஆர்ஆர்பி இருக்குது? நம்ம ஏற்கனவே படித்த 43 ஆர்ஆர்பி இருக்குது. இப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 ஸ்டேட் 1 ஆர்ஆர்பின்னு கொண்டு வராங்க. அப்போ 28 ஸ்டேட் இருக்குன்னா 28 ஆர்ஆர்பி கொண்டு வர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பின்னு இந்தியா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக். ஏன்னா அப்போ நமக்கு வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் எல்லா செக்கை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் மணி மார்க்கெட்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, வாட் இஸ் பீம்? ஏன்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. அப்புறம், வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் ஆன் மெர்ஜர் ஆஃப் ஆர்ஆர்பி? இப்போ நான் ஏற்கனவே 196 ஆர்ஆர்பி ஆரம்பித்தாங்க, 43 ஆச்சு, இப்போ 28 போகுது. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்காங்க. மெர்ஜர் பண்ணும்போது என்ன ஆகும், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு நீங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம், எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் உமன். செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து 13ஆம் தேதி கேட்ட கொஸ்டின்ஸு. சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற 2 விஷயம் தான். நீங்கள் ஹானஸ்ட்டாக ஆன்சர் சொல்லணும். அது போக என்னன்னா கான்ஃபிடென்ட்டாக பேசணும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.